ஒரு நாள் விளையாட்டுக்கு நான் கொடுத்தேன் ChatGPTயில் முத்தமிழ் வரலாறு சொல்லுன்னு கொடுத்தேன். அது கொடுத்தது. இவர் கிமு 340 வாழ்ந்தார். வாழ்கிற போது தமிழுக்காக நிறைய தொண்டு செய்தார். கடைசியில் ஒரு நாள் செத்து போனார். இதுவும் இருக்கு. அதனால் அப்படி இன்றைக்கு ஒரு செல்போன் 70-80 கருவிகளுடைய வேலையை இது ஒன்றே செய்து கொண்டிருக்கிறது. இந்த செல்போன் சமூக வலைத்தளங்களை நம் விரல் நுனியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறதே, இது தருகிற தீங்கு தான் எத்தனை என்பதை சிந்திச்சு பாருங்க. சதா செல்போன் தான். எந்த நேரமும் வீட்டுக்குள்ளே உட்காந்து அப்பா ஒரு பக்கம் செல்ஃபோனை தடவிட்டுருக்கார், அம்மா ஒரு பக்கம் செல்ஃபோனை தடவிட்டுருக்கார், பிள்ளைங்க ஒரு பக்கம் செல்ஃபோனை, இப்படியே செல்ஃபோன் செல்ஃபோன் செல்ஃபோன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு இதிலேயே தான் அல்லும் பொழுதும் நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறையை பார்த்து கொண்டிருக்கிறோமே. இந்த இளைய தலைமுறை நமக்கு அது வரமாக இருக்கிறதா சாபமாக இருக்கிறதா? ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, இந்தியாவில் மட்டும் மொத்தம் 140க்கும் மேற்பட்ட கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் 130 கோடி மக்கள் கையில் செல்போன் இருக்கிறது. அதில் 120 கோடி ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குங்க.